அண்மைச் செய்தி. நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகம் நோக்கி புறப்பட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். பனையூர் தாவேக அலுவலகத்தில் நடைபெறும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் விஜய். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் இல்லத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக தாவேகா தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது பனையூர் புறப்பட்டிருக்கிறார். பனையூரில் உள்ள தாவேகாவின் கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். மேலும் கட்சி சார்ந்த சில முக்கிய முடிவுகளையும் ஆட்சி அமைப்பது தொடர்பான சில முக்கிய ஆலோசனைகளும் அங்கு நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்று காலையை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இல்லத்திற்கு வேலூர் டிஐஜி தர்மராஜ், துணை ஆணையர் கோபி மற்றும் நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையர் ராமமூர்த்தி ஆகியோர் விஜய் இல்லத்திற்கு வருகை தந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் கட்சி அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவது, அதன் பிறகு பதவியேற்பு விழாவில் எந்த இடத்தை தேர்வு செய்வது, நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.